இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம முக்கியமான டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கன்னா, பேசிக்கா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி அடிக்கடி கேட்குறீங்க. ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்கணும், என்னென்ன பண்ணணும்னு. சில இடங்கள்ல நீங்க கவனிக்க தவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிற மோட்டிவ்ல பார்க்காம, அனலைஸ் பண்றது எப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இது நான் உங்களுக்கு வைக்க போறேன். கேபிஐடிங்கிற ஸ்மால் கேப் கம்பெனி, இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா, வேற சில நிறுவனங்களையும் செக் பண்ணி பாருங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்தோட கம்பேர் ஆகுதா அப்படின்னு. இதை நீங்க ரெண்டு விதமா பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு அனாலிசிஸ் வீடியோ, ஒரு கம்பெனி அனலைஸ் பண்றது எப்படிங்கிற அதையும் சொல்லித்தரேன். கேபிஐடிங்கிற இந்த கம்பெனியை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷனாகவும் நீங்க பார்க்கலாம். ரைட்? பேசிக்கா எந்த ஒரு கம்பெனியை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன நேச்சர் ஆஃப் பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அந்த வகையில் இந்த கம்பெனி கேபிஐடிங்கிறது ஒரு டெக்னாலஜி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள மட்டுமே அடைக்கிற முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இவி வேர்ல்டு இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்லாம் வருது இல்லையா, காரில் ஆட்டோமேஷன் கொண்டு வர போகிறாங்க, டெஸ்ட்ல அது இதுன்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேட்ஜெட்ஸ் வருது. அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான வேலைகளை செய்யுது ரொபோட்டிக்கலாக. அப்போ அதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா பேசிக்காக சாஃப்ட்வேர். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு எது என்ன தேவைங்கிற அளவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு டிசிஎஸ் மாதிரி, ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே அடைக்கிறாதீங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு, இன்னைக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய உலகம் வந்து இவி வெஹிக்கிளை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன மாதிரியான செக்டாரெல்லாம் சேஃப் கார்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவி ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் சேஃப் கார்டில் இருக்கு. ஏன்னா எதிர்காலத்தில் பெட்ரோல் இல்லாமல் போகலாம், இல்லை பெட்ரோல் விலை ₹500 லிட்டர் கூட ஆகலாம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு கரண்ட் வந்து காலத்துக்கு காலம் வந்து குறையத்துக்கும் கூட சான்சஸ் இருக்குது, ப்ரொவைடட் அதுக்குண்டான டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணும்போது. இவங்க அந்த கேபிஐடிங்கிற கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இவி பில்டு பண்ணுறாங்கல்ல, இவி வெஹிக்கிள்ஸ் மற்றும் இந்த ஆட்டோமேஷன், அதாவது நேரடியாக ரோட்டில் கார் ஓடுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இந்த கம்பெனிக்கிட்ட ஆர்என்டியில் போயிட்டு இருக்கு. மேபி சில விஷயங்கள் கொஞ்சம் காலங்கள் கழித்து கூட வரலாம், இல்லை வெளிநாடுகளில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்குமே இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆட்டோமேட் வண்டிகள் போகிறதுக்கு வந்து நம்ம டெஸ்லாவை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் எல்லாருமே வந்து டெஸ்லா மாதிரி சொந்த சாஃப்ட்வேர் தான் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா மீன் நாட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனியோடைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிப்பாங்க. அப்படி தான் சில விஷயங்கள் நடக்கும். அப்போ தான் அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு ரிலேட்டிவ்லேயே சொல்கிறேன். பட் இது நாளைக்கு வந்து டெஸ்லா லெவல் போய்டும் அப்படி சொல்ல வரல. பட் சம்திங் ஈக்குவலன் டு ஒரு சாஃப்ட்வேரை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் யாரு, இவங்க யார் மூலமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய ரெகுலர் ரெவென்யூ வரக்கூடிய கிளைண்ட்ஸ் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஎம்டபிள்யூ, ஹோண்டா, ரெனால்ட், குமின்ஸ், டென்சோ, ஹிட்டாச்சி, இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு தேவையான அது உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கேட்ஜெட்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு பேக்டா இருந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இந்த கேபி ஐடிங்கிற இந்த கம்பெனி தான் இருந்து பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நிறுவனங்கள்லாம் தான் மார்க்கெட்டில் நேரடியாக மக்களை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். நேராக கேபிஐடி போய் எந்த ரீட்டைல் கஸ்டமரையும் போய் டச் பண்ண முடியாது. ஆனால் அந்த ரீட்டைல் கஸ்டமருக்கு தேவையான விஷயங்களை இந்த கார் கம்பெனிகள் கொடுக்குறாங்க. இந்த கார் கம்பெனி தேவையான சாஃப்ட்வேரையும் கேட்ஜெட்ஸும் யார் கொடுக்குறது? எஸ் இந்த கேபிஐடிங்கிற கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸ் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ எதிர்காலத்தில் ஏஐ சம்பந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். ஏஐ வந்து ஆகும், ரைட், தப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் அதே மீன் டைம் இவங்களும் அதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டான சில விஷயங்களெல்லாம் நீங்கள் காருக்குள்ளே எதிர்பார்க்க. காருங்கிறது ஒரு ஆட்டோமொபைல் அப்படிங்கிறத தாண்டி காருங்கிறது வந்து வேற மாதிரி ஒரு கேட்ஜெட்டாக மாறும், ஒரு சாஃப்ட்வேர் கேட்ஜெட்டாக மாறும். இந்த கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறது போய் ஆட்டோமேஷன் ரிலேட்டட் கம்பெனியாக மாறும். அந்த மாதிரி காலம் எல்லாத்தையுமே மாற்றும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்லாம் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி கேட்ஜெட்டாகவே மாறும். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேபிஐடியோடைய லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் இல்லையா, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கான சார்ட் உங்களுக்கு வைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட்டு ஒரு 250%, 260% இருக்குது. அதாவது 3.5 மடங்கு வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் மார்க்கெட்டில் உங்களுக்கு லாஸ்ட் 3 இயராக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான நெகட்டிவும் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த மார்க்கெட், அதாவது எஃப்ஐ என்ன நினச்சிட்டாங்க, இந்த மாதிரி கம்பெனி தான் அப்படி போகுது இப்படி போகுது ஓவர் இமேஜினேஷனில் அடிச்சு ஏற்றி விட்டது என்ன ஆச்சு, மோசமான நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனால் பயப்பட தேவையில்லை. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பயப்பட தேவையில்லை. எப்பவுமே அதிகமான ப்ரைஸில், ஓவர் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கன்சிடரேஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இன்னைக்கு கரண்ட்டாக இதோட ஸ்டேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு காட்டுறது ப்ராஃபிட் லெவல்லேருந்து ப்ரொமோட்டர் இந்த லிஸ்ட்லாம் காட்டுறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிடும். முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறதை விட அதிகமாக வெளியே பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் பண்ணுறாங்க. டாலரில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. டாலர் வந்து உங்களுக்கு வீக்கர் ஆனதுனால, இதுக்கு முன்னாடி வீக்கராக இருந்த காலங்களில் சொல்கிறேன், அப்போ அதனால் ஒருவேளை இவங்களுக்கும் ப்ராஃபிட்டில் மார்ஜினில் அடி விழுமோ அப்படின்னு நினச்சாங்க. பட் இப்போ டாலர் வந்து என்ன ஆயிடுச்சு,
ஸ்ட்ரென்தன் ஆகிட்டதுனால நம்ம அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இவங்களோட ஒரு சில டீல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸிக்யூட் ஆகும். அதனால ஒன்றும் இல்லை. இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷனே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ டவுன் கிரேட் ஆகிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தீங்கன்னா 40 பி 30 பிலாம் இருந்து இப்போ எங்கே வந்துட்டாங்க, 20 19 20 அந்த ரேஞ்ச் வந்துட்டாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த பக்கம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இம்பாக்ட் கிரியேட் ஆகிறதுனால பியர் குரூப்பாக இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கும் சில நேரங்களில் அந்த சென்டிமெண்ட்னால ப்ரைஸ் குறையும், அப்படிதான் காரணமே தவிர இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தானே. ஸோ எடுத்த உடனே மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பெரிய அளவு ஒரு இது கொடுத்துட மாட்டாங்க. கீழே விழும்போது வேகமாக விழும், ஏறும்போது வேகமாக எழுந்திருக்கும் ஸ்மால் கேப் கம்பெனி பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரியான சம்பவம் தான் இப்போ மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுமே கூட லாஸ்ட் 3 இயரில் உங்களுக்கு 24% லாஸ், 25% லாஸில் தான் இருக்குது. ஏன்னா ஓவராக வளர்ந்ததுனால அது ஆட்டோ கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதுவே நீங்கள் வந்து இப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம மெஷர் பண்ணணும். கரெக்டாக நடந்து முடிஞ்சதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ இது கன்சிடரபிள் பேச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நான் காட்டின கிளைண்ட்ஸ்லாம் யார் மூலமாக இவங்களுக்கு ரெகுலர் ரெவன்யூ வருது, இவங்களோட சார்ட் கூட நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம் பாருங்க. கிட்டத்தட்ட 2000 சில கோடி, எவ்வளோ 2000 கோடி ரூபாய் ரெவன்யூ இருந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மூவ் ஆயிருக்காங்க. பேஸ்ட் வந்து இந்த கிளைண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கிளைண்ட்ஸை பேஸ் பண்ணி. அப்போ இந்த அளவுக்கு 3 டைம்ஸ் அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்லையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 147 கோடி ரூபாய் இருந்த 2021 147 கோடி ரூபாயில இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 840 கோடி ரூபாய்க்கு வளர்ந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு, 6 மடங்கு வளர்ந்து நிற்கிறாங்க. அப்பதான் எல்லா காலத்துலையும் இதே மாதிரி 6 மடங்கு வளர முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் எந்த ஒரு கம்பெனி ஒரு 20%லேருந்து 22% அப் ட்ரெண்ட் எடுத்தாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எதிர்காலத்தில் நான் சொல்லியிருக்கேன், சில கம்பெனிகள் ஆட்டோமொபைல் சார்ந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இதெல்லாம் நல்லா வளரக்கூடிய செக்டார்ஸ், அதெல்லாம் நீங்கள் தவிர்க்காம ஒரு மினிமம் எவ்வளோ வச்சுக்கணும், 10லேருந்து 15% இந்த செக்டாரில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதில் நீங்கள் இதெல்லாம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன்ஸ். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்பெனியோட நெட்வொர்க்கை செக் பண்ணுவோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளர்ந்துருக்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இதுவும் புரிஞ்சிருச்சா? அப்போ இதெல்லாம் எதிர்காலத்தில் இதற்கு தான் என்ன இருக்குது, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 39-40% ப்ரமோட்டர் கிட்ட ஸ்டேக்ஸ் இருக்குது. எஸ், ஆனால் இது வந்து சரியா தப்பா அப்படின்லாம் போகாதீங்க. ப்ரமோட்டர் கிட்ட 30-40% இருந்தால் கூட இன்றைக்கும் இந்த கம்பெனி வந்து ப்ரமோட்டர் ட்ரவன் கம்பெனியாக தான் இருக்குது. இந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 22% வரைக்கும் இருக்கிறது. கொஞ்சம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகப்படுத்தும். அதனால தான் இதோட ரிஸ்க் வந்து மீடியம்னு சொல்லுவோம். எதை வச்சு சொல்கிறோம்னா அந்த ப்ரைஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப அதிகமாக ஏறி இறங்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம்னா அது வந்து ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். கம்மியாக லோ லெவலில் இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மீடியம் ரிஸ்கில் தான் வருது. அதனால் இது வந்து பெருசாக பயப்பட வேண்டாம். இந்த கம்பெனியோட பி காலத்துக்கும் நான் எடுத்து செக் பண்ணுறேன். ஒரு 10 வருஷம் ரெக்கார்டில் 2019 இதோட ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணோம்னா இவங்களோட ஆவரேஜ் பி வந்து 50 தான். சரிங்களா? சில நேரத்தில் ஓவராகவும் போயிருக்கு, கீழேயும் போயிருக்கு, இப்போ டவுன் கிரேட் ஆயிருக்கு. அதனால் இப்போ இன்றைக்கி கரண்ட் பி விட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும். கிட்டத்தட்ட 23 இந்த ரேஞ்ச் தான் இன்றைக்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 23, 25 இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்குவேட்டான பி கம்பேரிட்டிவ்லி இந்த கம்பெனிக்கு. இன்றைக்கி நீங்கள் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பி வந்து ஹெவியாக இருக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா? அதோட பி ஹெவியாக இருக்கும். ஏன்னா அவங்க பியூர் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, தேர் நாட் அ மேன் பவர் கன்சல்டன்ட். வார் பேனிக் மட்டும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டாக் ப்ரைஸில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை காட்டக்கூடிய ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெர்சிஸ்டன்ஸ் காட்டலாம். அதே மாதிரி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ், நான் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் 10 இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும். இதுதான் சொல்லுவாங்க, வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் போய் வாங்குறது லேட் என்ட்ரி. இப்போ வந்து மிடில் தான் இருக்கிறோம், இந்த கம்பெனியோடைய மிடில் தான் இருக்கிறோம். தாராளமாக நம்மளாம் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னா எஸ் யூ கேன் கன்சிடர் அப்படிங்கிற சொல்ல வரேன். அக்வசிஷன், இவங்க இன்னமும் ஒரு கேமிங் கம்பெனியோடைய அந்த ஜாய்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி கேம் அந்த மாதிரியான கேமிங் கம்பெனி என்ட்ரீம் அப்படிங்கிற கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா எப்படி வந்து ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி அதையெல்லாம் இப்போ லைவ் ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளும் இவங்க செய்வாங்க எதிர்காலத்தில் அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஆட்டோமொபைல் செக்டாராகவும் கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு சாஃப்ட்வேராகவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்மாக இவங்க செயல்படுவாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிஷோர் பட்டேல் அப்படிங்கிறவர் இந்த கம்பெனியோட சிஇஓ விச் இஸ் கோ ஃபவுண்டர். இவர் தான் இந்த கம்பெனியை உருவாக்குனதுக்கும் காரணமாக இருந்த ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஓகேங்களா? ஸோ அவரோட கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி முழு கம்பெனி நடந்துட்டுருக்கு. டிசிப்ளின்டு மேனேஜ்மெண்ட், நத்திங் டு வரி. நானும் இதில் நிறைய கவனிச்சிட்ருக்கேன். இவங்க அப்ரோச் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பெரிய பெரிய பிராண்டில் தான் அப்ரோச் பண்ணுறாங்க. அதெல்லாம் தான் விஷயம் என்னென்னா இன்வெஸ்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குறது. இன்றைக்கி இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 18,000 கோடி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ என்ன 25, 23 இந்த ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆசோலேட் ஆகுது. இதோடைய ப்ரைஸ் பை புக்கு பார்த்தீங்கன்னா 5.54. அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரி பி வந்து என்ன இருக்குது 19. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதெல்லாம் நான் கம்பேரிசன் வைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ அடுத்தது இந்த கம்பெனி ஆர்ஒய்
ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 23, 15 மேலே இருந்தால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம்னு நானே சொல்லியிருக்கேன். அந்த வகையிலையும் இது வந்து பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணுமானா எஸ் யூ ஹேவ் டு. இன்னைக்கு இதோட ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரூ. 26. அப்போ புக் சைஸ் என்ன? எஸ், புக் வந்து ரூ. 119, ரூ. 120 இருக்குது இந்த புக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான க்ரோத் வந்ததுங்கிறது கூட நான் ஸ்க்ரீனில் வைக்கிற ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸோ கம்பேரிசன் சொன்னேன் இல்லையா? கம்பேரிசன் கேபிஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21, 22, 25 இந்த பி ரேஷியோவில் மெயின்டைன் ஆகுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கிறது வச்சு சொல்கிறேன். அதே நீங்கள் வந்து ஒரு டாடா கன்சல்டன்சி வச்சு பார்த்தீங்கன்னா 17 பி இருக்குது. இது இன்ஃபோசிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா 19 வருது பி, அவங்களோட பி. ஓகே, ஸோ ஹெச்சிஎல் கம்பெனி கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து வெறும் சாஃப்ட்வேர் கிடையாது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெறும் சாஃப்ட்வேர் கிடையாது. இவங்களோட டெக்னாலஜி தான் ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஃபியூச்சரில் வரக்கூடிய விஷயங்களுக்கு தேவையான கேட்ஜெட்ஸ்லேருந்து ஆரம்பித்து சிமுலேஷன்லேருந்து அப்புறம் ஆட்டோமேஷன் கார்லேருந்து எல்லாமே இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த பிளேயராக இருப்பாங்கங்கிறது. இல்லை ப்ரைஸ் பை புக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு டிசிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா 9 மடங்கு இருக்குது ப்ரைஸ் பை புக். ஆனால் உங்களுக்கு மற்ற கம்பெனி ஹெச்எல், இன்ஃபோசிஸ், அப்புறம் ஈவன் கேபிஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6க்குள்ளே ஆசோலேட் ஆகுது இல்லையா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்களோட டெப்ட் வந்து ஏற்கனவே அதிகமாக இருந்து இப்போ குறைஞ்சிருக்காங்க. எஸ், 1.9லேருந்து 1.3 குறைஞ்சிருக்கு. 0.3லேருந்தே கூட டெப்ட் அலோவ் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனிகள்லாம் இது ரொம்ப ஆர்என்டி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. பட் அவங்க டெப்ட்டை குறைச்சிட்டு வராங்கங்கிறது ஒரு சர்ப்ளஸ். அதனால தான் நான் சொன்னேன் லேட் என்ட்ரி கிடையாது, இது மிட் என்ட்ரி தான். தாராளமாக என்ட்ரு ஆகலாம். இதெல்லாம் எதிர்காலத்தில் வந்து பெரிய பெரிய ஜாக்பாட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறது கூட சான்ஸ் இருக்குது. பட் ஜாக்பாட்டை நம்பி போகணும்னு அவசியம் இல்லை. கிராஜுவல் க்ரோத் கொடுத்தாலே நமக்கு போதுமானது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இதில் புக் வேல்யூ நீங்கள் பார்த்துருக்கீங்க, 44 ரூபாயிலிருந்து எங்கே வந்திருக்கு? 107 ரூபா வந்து இப்போ 120 ரூபா ஆயிடுச்சு. இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 5 ரூபா 40 காசுல வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 ரூபா வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயரில் நான் எப்பவுமே சொல்லுவேன், மினிமம் 2 டைம்ஸ் ஆகணும். அதாவது குறைஞ்சது 60 ரூபா ஆகணும். ஆயிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப பெட்டரான கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் போன 5 வருஷத்தில் இவங்களோட க்ரோத் ரேட் நல்லா இருக்குது, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது இல்லையா? அதை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக இன்னொரு 60 ரூபா கூட போகலாம், 75 ரூபா கூட போகலாம். ஏன்னா கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட 6 மடங்கு வளர்ந்துருக்காங்க. 6 ரூபாயிலேருந்து 5 டைம்ஸ் வச்சுக்கோமே, 6 ரூபாயிலேருந்து 30 ரூபா வந்திருக்காங்கன்னா 30 ரூபாயில் 150 ரூபா கூட போகலாம். பட் நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் குறைச்சே கால்குலேட் பண்ணி வைப்போமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சின்ன கால்குலேஷன் போட்டு காட்டுறேன். லாஸ்ட் 2020லேருந்து இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் அப்படியே வைக்கிறேன். நான் ஒரு எக்ஸலில் போட்டு காட்டுறேன். எப்பவுமே நம்ம போடுற கால்குலேஷனே போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அப்படி போடும்போது 2025 31 ரூபா 30 ரூபா 50 சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணேன்னா உங்களுக்கு 2030ல் 54 ரூபா வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. அது எக்ஸல் சொல்லுது. பட் நான் என்ன பர்சனலாக உங்ககிட்ட சொன்னேன், அட்லீஸ்ட் இவங்க வந்து 2 to 3 டைம்ஸ் ஆகுது மேலே வளர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். பட் நம்ம கம்மியான லெவலே எடுத்து ஒர்க் பண்ணுறது தான் எப்போவுமே சேஃப், பிளானிங்கில் மட்டும். ஓகே, இப்போ இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நான் ஃபஸ்ட்டு ஒன் போட்டு காட்டுறேன். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 696 ரூபா, விச் மீன்ஸ் 700 ருபீஸ் இருக்குது. அப்படின்னா இதோடைய எதிர்காலத்தில் 54 ரூபா வரும். ஒருவேளை ஏர்னிங் பர் ஷேர் 54 ரூபா வருமானு எனக்கு தெரியாது. ஒருவேளை 54 ரூபா தான் வரப்போகுது அப்படின்னா இவங்களோட பி ரேஷியோ நம்ம 20 போட்டு பார்ப்போம். இருக்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 20, 21 அந்த ரேஞ்ச் இருக்குது. 20 போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு சிஏஜிஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட பெட்டரான ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. இதோட பி வந்து காலத்துக்கு எவ்வளோ இருந்தது நான் சொன்னேன், 50 வரைக்கும் இருந்திருக்கு. 70, 80, 90லாம் கூட போயிருக்கு. பட் அதெல்லாம் விட்டுருவேன். ஆவரேஜ் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். அதை நான் ஒன்று போகிறேன், 50 எடுத்துக்கலங்க, பாதி எடுத்துக்கிறேன், 30 எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் 25 இருந்தால், பி 25 இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிஏஜிஆர் 15.16% சிஏஜிஆர் வரும். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் ஒரு 4.5 வருஷத்தில் சொல்கிறேன் 1300 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை 30 பிஆர் இருந்துச்சுன்னா 1624 ரூபா போகும். அப்போ உங்களுக்கு 20% சிஏஜிஆர். 35 இருந்துச்சுன்னா 1898 வரைக்கும் போகுது. அப்போ உங்களுக்கு 25 சிஏஜிஆர். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இருக்கிறதுல நான் கம்மியான ஏர்னிங் பர் ஷேர் தான் எடுத்திருக்கேன். இருக்கிறதுலே கம்மியான பி ரேஷியோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 35 பி வந்தாலே உங்களுக்கு 25% சிஏஜிஆர் நெக்ஸ்ட் 4.5 இயர்ஸ்க்கு வந்துடும். இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 54க்கு பதிலாக ஒரு வேளை இவங்க 90 100 வந்துட்டாங்கன்னா ஒரு 5 வருஷத்துல இல்லை 6 வருஷத்துல இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அப்படியே இன்டூ 35 போட்டுக்குங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவேன், 30 போடுங்க, ரொம்ப வேணாம். 30 போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட எங்கே போய் நிற்பாங்க, 3000 ரூபாயில் போய் நிற்கும் ஸ்டாக் ப்ரைஸ். பட் நம்ம அதை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுடுங்க. ஒருவேளை இந்த ஸ்டாக்கை நீங்கள் 600 ருபீஸ், இன்றைக்கி இருக்க ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் தான், ஒருவேளை 600 வருமானத்தில் ஒருவேளை வந்ததுன்னா கூட நீங்கள் நிறைய கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்கள் போர்ட்ஃபோலியோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ரொம்ப கம்மியான பி 30 போட்டால் கூட உங்களுக்கு 25% சிஏஜிஆர் ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா? இது இல்லாமல் இந்த கம்பெனி ஒருவேளை டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து அடிஷ்னல் இன்கம். நான் அது இல்லாமல் வெறும் ஷேர் ப்ரைஸை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியான பாட்டம் ஃப்ளோர் லைன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதனால தான் இது வந்து நம்ம கம்யூனிட்டியில் எங்கே இருக்குது, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது, இந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கிடைக்குங்கிறதுனால இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் தவிர்க்க முடியாத நிறுவனங்களில் இவங்களும் ஒன்றாயிட்டாங்க.
ஏன்னா இவங்களோட வெண்டார்ஸ் எல்லாமே கிளைண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஜெயன்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் இருக்கவங்க என்னோட கணிப்பு சரினா இன்னும் ஒரு 5 வருஷத்துல இருந்தோ இல்லை 6 வருஷத்துலேயும் இவங்க ஒரு மிட் கேப்க்கு கூட என்ட்ரு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு போகிற அந்த கணக்கு வச்சு சொல்கிறேன். ஒரு வேளை 3000 ரூபாய் நான் இப்போ சொல்கிற இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 6-7 வருஷத்துல கூட வரலாம். வந்துச்சுன்னா இதெல்லாம் எங்கேயோ போயிடும். ஸோ டிபெண்ட்டாக இருக்காங்களான்னா ஆமாம், இவங்க நேரடியாக கஸ்டமரோட தொடர்பில் இல்லை. இவங்களை நினச்சா, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் நினச்சா இவங்களுக்கு காலி பண்ண முடியும். ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. பட் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கம்பெனிலாம் ஒரு கம்பெனி தூக்கி விட தான் செய்வாங்க. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன் ஆஃப் த இஷ்யூ அது. அடுத்தது யூஎஸ் ரிலேட்டட், யூரோப் இந்த மாதிரி இதுதான் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. காருக்குலாம் வெளிநாடுகள் யூஎஸ், யூகே, யூரோப் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக செலவு பண்ணுவாங்கங்கிறதுனால இவங்களுடைய வருமானமும் எந்த வகையிலும் குறைப்படாதுங்கிறது. டாலருடைய ஃப்ளக்சுவேஷனும் இவங்களுடைய ரெவென்யூவை வந்து இம்பாக்ட் பண்ணுமானா எஸ், அதெல்லாம் பண்ணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓவரால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, KPITனா என்னன்னே தெரியாமல் இருந்துங்க இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இது ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் கம்பெனியும் கிடையாது, ஆட்டோமொபைல் கம்பெனியும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரையும் ஆட்டோமொபைலையும் கனெக்ட் பண்ணி மக்களுக்கு ஒரு கேட்ஜெட்டாக ஒரு கார் மாறுறதுக்கான வழியை செய்து கொடுக்கும் நல்ல இண்டஸ்ட்ரி. அப்படிங்கிறதுனால எதிர்காலம் நெக்ஸ்ட் 10 இயருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் போகணும்னா இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு நம்ம தைரியமாக உள்ளே போகலாம் அப்படிங்கிறது சொல்ல வந்தேன். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணுங்கள். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு 50 பேர் போய் சேருது. நான் சொன்னதெல்லாம் இல்லாமல் வேறு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டை இன்னொரு 10 பிகினர்ஸ்க்கு போய் சேருங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் மீட்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னமும் உங்களுக்கு வந்து வார் ரூம் இருக்குது. வார் ரூமில் திங்கக்கிழமையிலேருந்து கலந்துக்குங்க. ஸோ தட் எவ்ரி வீக் என்ன நடக்குது, என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் வாரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸை கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.